பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் என்று சொல்லி வேதம் நம்மை குறிப்பிடுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த காலை வேளையிலும் நான் உங்களோடு கூட இவ்விதமாய் நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, தேவனுடைய புஸ்தகம் அல்லாவிட்டால் வேதம் என்பது அநேக காரியங்களுக்கு நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நாம் எவைகளை வேதாகமத்திலே தேடுகிறோமோ, எவைகளை வேதாகமத்தின் மூலமாய் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாம் உதவுகிறோமோ, அவைகளுக்கெல்லாம் வேதம் நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது. மனிதன் வாழ்வதற்குரிய எல்லா தேவைகளையும் வேதம் நமக்கு கொடுக்கிறது என்பதை அநேக முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒருவேளை நாம் உணர்ந்தும் இருக்கலாம். ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, மனிதன் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களையும் இந்த வேதம் நமக்கு கற்பிக்கிறது. இந்த வேதாகமத்தின் அநேக அறிவியல் உண்மைகள் அவைகள் பொதிந்து கிடைக்கின்றன என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். மத்தேயு பாண்டைன் மௌரி என்று சொல்லுகிற அமெரிக்க கப்பற்படை அதிகாரி ஒருவர் இருந்தார். இவர் கப்பற்படை அதிகாரி மாத்திரமல்ல, ஒரு கடலியல் அறிஞருமாய் இருந்தார். ஒரு நாள் இவர் சங்கீதம் 8வது வசனத்தை அவர் வாசித்தார். அப்பொழுது ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மீன்களையும் சமுத்திரங்களில் பாதைகளில் நடமாடுகிறவைகளையும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் வாசித்தார். அப்படியானால் சமுத்திரங்களின் பாதைகள் என்கிற ஒரு வார்த்தை அவரை மிகவும் தொட்டது என்று சொல்லி வரலாற்று சம்பவங்கள் நமக்கு சொல்லுகிறது. இப்படி சமுத்திரத்தில் பாதைகள் என்று சொன்னால் உண்மையிலேயே கடலிலே பாதைகள் இருக்கின்றனவா? உண்மையிலேயே கடலில் அந்த பாதைகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதை அவர் ஆராய ஆரம்பித்தாராம். அவர் பல ஆண்டுகள் கப்பலின் பயண பதிவுகள், காற்று திசைகள், கடல் நீரோட்டங்கள் ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் முடிவிலே கடல்களில் குறிப்பிட்ட நீரோட்ட பாதை இருப்பதை அவர் விளக்கினார். இதனால் கப்பல் பயண நேரங்கள் வெகுவாய் குறைந்து கடல்வெளி செல்லுதல் மேம்படுத்தப்பட்டது. இதன் காரணமாகவே அவர் நவீன கடலியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ திருச்சபையே, இந்த மனிதர் ஒரு வேத வசனத்தை நம்பி ஆராய ஆரம்பித்தார். அப்படியானால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை அவர் உற்று கவனிக்க ஆரம்பித்தார். பாருங்கள், உலகத்தினுடைய ஒரு பெரிய கண்டுபிடிப்போ இந்த வேதாகமத்தை தேடி வாசித்த பொழுது, இந்த வேதாகமத்தை அவர் ஊன்றி கவனித்த பொழுது அங்கே கண்டுபிடிக்க முடிகிறது. அப்படியானால் இது மாத்திரமல்ல, இன்னும் அநேக சம்பவங்கள் இந்த வேதாகமத்தை நம்பி நின்றவர்கள், தேடி வாசித்தவர்கள் அடைந்ததாய் நாம் பார்க்க முடிகிறது. நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையின் நம்பிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையின் மேம்பாடுகள், உங்களுடைய வாழ்வை நடத்தி செல்வதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வேதாகமம் உங்களுக்கு கற்றுத்தரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நீங்கள் நம்பிக்கையோடு கூட வேதாகமத்தை தேடி வாசியுங்கள். அந்த வேதாகமம் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும். எனவே அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், மகிமையானவைகளை எங்களுக்கு செய்கிற எங்கள் நல்ல கர்த்தர் அல்லவா? அந்த தேவாவியாண்டை கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என் தேவன் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை நிறைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய புஸ்தகத்திலே
தேடி வாசியுங்கள் என்று சொல்லி உம்முடைய வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறது அல்லவா? நாங்கள் தேடி வாசித்த ஆண்டவரே, எங்களுக்கு தேவையானவைகளையும் நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் கண்டுபிடித்த ஆண்டவரே, மகிமையானவைகளை சுதந்தரித்து கொள்ள என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. கிருபையாய் நடக்கிற தெய்வம் கிருபையாய் நடத்துவீராக. கூட இருந்த ஆசீர்வதியும் நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். தொடர்ந்து முன்னேறி செல்ல வழி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.